இந்த அஞ்சலிக்கு இப்போ சரியான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருச்சு. ஒரு பக்கம் கார்த்திக்கும் வந்துட்டு பிரியா கூட வந்து ஒண்ணு சேர்றதுக்கு சூப்பரான வழியும் வந்து கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி போட்ட இப்போ ஒரு பிளான்னால நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து இப்போ கார்த்திக்கு மிகப்பெரிய ஒரு கெட்டவங்களா வந்து அமைய போறாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ பிரச்சனைகள் வெடிக்க போகுது. ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு இப்போ பிரியாவ பத்தி வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிரியா வந்து இங்க நடிக்கிறதுக்காக தான் வந்தாங்க. கௌதமும், இலக்கியாவும் தான் வந்து இப்போ பிரியாவை ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்றதுல இருந்து எல்லாமே வந்து இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம கார்த்திக்கு தெரியப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விஷயங்கள் பெருசாகிறது மட்டும் இல்லாம கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு நேரா போய் நம்ம கௌதமோட சட்டைய புடிச்சு கேட்க ஆரம்பிச்சாங்க. எதுக்குன்னு இப்படி பண்ணீங்க? நீங்க பண்றது கொஞ்சமாச்சும் உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏற்கனவே இந்த அஞ்சலி ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லி தான் நான் அவ்வளவு வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்போ பிரியாவை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு கடைசியில வந்து என்ன பைத்தியக்காரனாக்கி இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட பாக்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு அமைதியா தான் இருந்துட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் அஞ்சல் இருந்துட்டு இப்போ நேரா வந்து அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க வந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த ஒரு டைம்ல வந்து உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும் கார்த்திக் வாங்க. அது மட்டும் இல்லாம பிரியாவை பத்தி தான் அப்படின்னு உடனே கார்த்திக்கும் வந்து காதை கொண்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில பிரியா அதாவது அஞ்சலி வந்து பிரியாவை பத்தின ரகசியங்களை சொல்றாங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே ஓகே தான். அது மட்டும் இல்லாம நீங்க பிரியாவ கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிரியா முதல்ல வந்து உங்கள உண்மையா லவ் பண்ணியிருக்கணும்ல அப்படின்ற மாரி வந்து கேட்ட உடனே கார்த்திக்கு அதுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொல்ற நீ? பிரியா என்ன உண்மையா தான் லவ் பண்ணா அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்போ இந்த வீடியோவ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து ஒரு வீடியோவ காட்டுறா இந்த அஞ்சலி. அத பார்த்து தான் கார்த்திக் செம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அஞ்சலிக்கு இந்த ஒரு வாய்ப்ப விட்டா வேற வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு நம்ம கார்த்திக்க வந்து ஈஸியா அடைஞ்சிருவா. அடுத்ததா வந்து நம்ம கௌதமும், இலக்கியவும் அந்த வீட்ட விட்டு போறதும் சரியா வந்து நடந்துரும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.